ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரே நிமிஷம் எடுத்துங்க. நேற்று கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இருக்கும்போது சரி, நம்ம வீடியோ கண்டென்ட் தகுந்த மாதிரி ஏதோ ஒன்று படிக்கலாம் அப்படின்ட்டு தமிழை பற்றி ஒரு கண்டென்ட் ரெடி பண்ணலாம் அப்படின்ட்டு கூகுள் சர்ச் பண்ணேன். அதில் தமிழில் தமிழ் இலக்கண நூல்கள் எத்தனை அப்படின்ட்டு நான் சர்ச் பண்ணும்போது நான் அப்படியே ரொம்ப மிரண்டே போயிட்டேன். நான் அவ்வளோ நூல்கள் இருக்குது தமிழில். அந்த பேர் ஒவ்வொன்றா நான் படிக்கிறேன். எனக்கு மனப்பாடமாக தெரியாது, நான் அதில் பார்த்து படிக்கிறேன். நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, இருங்க படிக்கிறேன். அகத்தியம், தொல்காப்பியம், இறையனார் களவியல், இறையனார் அகப்பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, அவிநயம், காக்கை பாடினியம், சங்கையாப்பு, சிறுகாக்கை பாடினியம், நற்றதம், பல்காயம், பன்னிரு படலம், மாயேச்சுவரம், புறப்பொருள் வெண்பாமாலை, இந்திரகாளியம், யாப்பருங்காலம், யாப்பருங்கல காரிகை, அமுதசாரகம், வீரசோழியம், இந்திரகாளியம், தமிழ்நெறி விளக்கம், நேமிநாதம், சின்னூல், வெண்பாப்பட்டியல், தண்டியலரங்காரம், அகப்பொருள் விளக்கம், நன்னூல், நம்பி அகப்பொருள், களவியர் கரிகை, பன்னிரு பாட்டியல், நவநீத பாட்டியல், வரையறுத்த பாட்டியல், சிதம்பர பாட்டியல், மாரணலங்காரம், மாறன் அகப்பொருள், பாப்பாவினம், பிரபந்த மரபியல், சிதம்பர செய்யுட்கோவை, பிரயோக விவேகம், இலக்கண விளக்கம், இலக்கண விளக்க சூறாவளி, தென்னூல் விளக்கம், உவமான சங்கிரகம், முத்துவீரியம், சாமிநாதம், சந்திரலோகம், குவளையானந்தம், மாணிக்க வாசகர் எழுதுனது, குவளையானந்தம், அப்பைய தீட்சிதர் எழுதுனது, அறுவகை இலக்கணம், வண்ணத்தியல்பு, பொருத்த விளக்கம், யாப்பொலி, திருவலங்கல் திரட்டு, காக்கை பாடினியம், இலக்கண தீபம், விருத்தப்பாவியல். அதே மாதிரி இன்னொன்னு இருக்குது, மறைந்து போன தமிழ் இலக்கண நூல் அப்படின்ட்டு. அது என்ன பொருள்னா, மறைந்து போன தமிழ் இலக்கணம் நூல்னா அதாவது இடையில இருந்திருக்குது, சின்ன சின்ன பாட்டு கிடைச்சிருக்குது, அந்த பாட்டு இப்ப எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு, ஓரிரு பாக்கள் மட்டும் வச்சு மறைந்து போன தமிழ் இலக்கணம் அப்படிங்கிற ஒரு தொகுப்புல அந்த பாடல் எல்லாம் வருது. அப்புறமா வச்சனந்தி மாலை, பாத்தீங்களா எவ்வளோ நூல்கள் இருக்குது. இது வெறும் தமிழ் இலக்கணத்துக்கு மட்டுமான எழுதின நூல் தான் இத்தனை நூல் இருக்குது. இன்னும் இலக்கிய நூல் இருக்குது, அது இல்லாம வரலாறு சம்பந்தமா இருக்குது, அப்புறமா காப்பியங்கள் இருக்குது, மந்திரங்கள் இருக்குது, 10 பாட்டு 8 தொகை அந்த மாதிரி இருக்குது. அப்புறமா 17 கீழ்கணக்கு நூல், 17 மேல் கணக்கு நூல், இந்த மாதிரி நிறைய நூல் இருக்குது. நான் அடுத்த காணொலியில தமிழ் இலக்கிய நூல்கள் என்னான்ட்டு நான் சொல்றேன். இந்த காணொலியை பாருங்க. நன்றி, வணக்கம்.